இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவருப்பாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஜெபத்தை விரும்புகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு எப்பொழுதுமே அவரை பிரியப்படுத்துகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். அப்போ சில ஜெபத்தை கர்த்தர் பிரியமாய் பார்க்கிறாரு, சில ஜெபத்தை ஆண்டவர் அருவருப்பாய் பார்க்கிறார். இந்த ரெண்டு வசனத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, நமக்கு உண்மை விளங்கும். இங்க பாத்தீங்கன்னா செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். அங்கே வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஒருத்தருடைய ஜெபம் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது, இன்னொருத்தருடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அப்போ இதிலிருந்து காரியம் என்ன? கர்த்தர் பொதுவாக ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் சிலருடைய ஜெபம் அவருக்கு பிரியமாயும் சிலருடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பாயும் காணப்படுவதன் காரணம் என்னன்னா, அது அந்தந்த சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையை சார்ந்தது. புரியுது? அந்தந்த நபருடைய வாழ்க்கை. சிலருடைய ஜெபத்தை கர்த்தர் பிரியமாய் கேட்கிறார், சிலருடைய ஜெபத்தை கர்த்தர் ஜெபிக்கும் பொழுதே அதை அருவருப்பாய் பார்த்து அதை காதலை வாங்கிக் கொள்வது கிடையாது, அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது, அதை அங்கீகரிப்பது கிடையாது. அதை ஒரு அருவருப்பாக நினைக்கிறார். அருவருப்புன்றது நமக்கு சொல்ல போனா ஜஸ்ட் கேட்காம இருக்கிறதுன்றதை விட அது மோசமான ஒரு காரியம் இல்லையா? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சிலர் சும்மா சாதாரண பேசிட்டு இருப்பாங்க, அதுல ரொம்ப பிரயோஜனம் ஒண்ணு இருக்காது. அது சும்மா சரி என்னமோ சொல்றாங்கன்னு அப்படி கேட்போம். ஆனா சில காரியங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு அதை கேட்கவே பிடிக்காது. அது நம்மளால அதை லிசன் பண்ணவே முடியாது. சில இடத்துல சில பேசுகிற விஷயங்கள் அப்ப அது நமக்கு அருவருப்பா தெரியும். என்ன இதெல்லாம் போய் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே அது என்று சொல்லி நமக்கு அருவருப்பா இருக்கும். அதை நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே, அதை லிசன் பண்ணவே கூட முடியாது. அப்போ கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை பிரியமா ஏற்றுக்கொள்வதோ அல்லது அந்த ஜெபத்தை அவர் லிசன் பண்றது கூட விருப்பம் இல்லாமல் அது அருவருப்பாய் பார்க்கிறதோ நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அப்ப இதுல செம்மையானவர்களுடைய ஜெபமாய் நாம் செம்மையானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதத்தை கேளாதவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. வேதத்தை கேளாத நபர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னைக்குமே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு அதற்கு முன்பதாக அவருடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு கேட்கிறோம் என்கிறதை கவனிக்கிறார். வேதத்தை கேட்கிறது, வேதம் என்றால் தேவனுடைய வார்த்தை இல்லையா? அவர் சொன்ன வார்த்தைகள். அப்ப அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கறதுக்கு நம்ம பிரியமா இல்லாவிட்டால், அவருடைய வார்த்தைகள் ஜஸ்ட் கேட்கறது சும்மா காதல கேட்கறது மட்டுமல்ல, வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதற்கு அதன்படி நடப்பதற்கு நம்ம பிரியமா இல்லாவிட்டால், நம்முடைய வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் கொடுக்கவும் கர்த்தர் பிரியமா இல்லை, அதை அருவருப்பாய் பார்க்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்குதான் ரெஸ்பாண்ட் பண்றாரு. நம்முடைய ஆண்டவரை குறித்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அவர் அப்படியே அவர் நமக்கு ரியாக்ட் பண்றவரா இருக்கிறார். தயை உள்ளவருக்கு அவர் தயை உள்ளவர், உத்தமனுக்கு அவர் உத்தமர், புனிதருக்கு அவர் புனிதர், மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவர் மாறுபடுகிறவராய் தோன்றுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று 2 நாளாகவும் 15:2 பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிகிறதுனா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வைத்துத்தான் ஆண்டவரும் நமக்கு இருக்கின்றார். நம்ம வேதத்தை கேட்கிறவர்களாய், வேத வசனத்தை
வாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், ஏன் சத்தத்துக்கு இவன் செவி கொடுக்கிறான், என்னுடைய வார்த்தையை இவன் வாஞ்சையோடு கேட்கிறான், என்னுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறான், நான் சொல்றபடி இவன் நடக்கிறான், அதனால இவன் சொல்றபடியும் நான் பதில் செய்ய வேண்டும். பாருங்க எவ்வளவு எப்படி இருக்கு பாருங்க. அதாவது டிட் ஃபார் டேட் அப்படின்னுவாங்க. அதாவது நம்ம எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் அவர் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்டு கனப்படுத்தி அதன்படி நடக்கிறோம் என்றால், ஆண்டவரும் பாத்தீங்கன்னா நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதை கனப்படுத்துகிறார், நம்ம என்ன கேட்கிறோமோ அதன்படி செய்கிறார். புரியுதுங்களா? இப்ப நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அதை வைத்துதான் ஆண்டவரும் நமக்கு நடக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிகிற ஒரு உண்மை. அதனால இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு வேல்யூ, அதுக்கான வேல்யூவை கூட்டுகிறது, ஜெபத்திற்கான மதிப்பை கூட்டுகிறது எதுனா நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய ஜெபத்திற்கான மதிப்பை கூட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் கிடையாது. வேத வசனத்தை நன்கு இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்கிறதா, ஃபர்ஸ்ட் நீங்க வேதத்தை வாசிக்கிறதா இல்லையா? இன்னைக்கு சிலர்லாம் பட்டிமன்றம் வைப்பாங்க கிறிஸ்தவத்துல. எது முக்கியம், ஜெபம் முக்கியமா, வேத வாசிப்பு முக்கியமா அப்படின்லாம் பட்டிமன்றம் வைப்பாங்க சிலர். அப்போ எது முக்கியம்? ரெண்டுமே முக்கியம்தான். சரியா? அப்ப ரெண்டுமே முக்கியம். அப்ப இதுல ரெண்டுமே முக்கியம் அப்படின்னா, இந்த காரியத்திலே பார்க்கும்போது எதை முந்தி செய்யணும்? ரெண்டுமே முக்கியம்தான். ஆனா எதை முந்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரியம் பாத்தீங்கன்னா, அவருக்கு நம்ம செவி கொடுத்தால்தான் நமக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஆண்டவர் நான் உன்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறேன், அதன் பிறகு நான் சொல்றபடி நீ செய் அப்படின்னு சொல்றேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ முதல்ல வேதத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும்தான் முதல்ல நடக்கணும். அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அது அடுத்தது வர்றது. எது முந்தி செய்யப்பட வேண்டும் என்றால், ஜெபிக்கிறது முந்தி அல்ல, வேதத்திற்கு கீழ்ப்படிவதுதான் முந்தி. அதற்கு பிறகுதான் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறது, அதை தொடர்ந்து வருகிறது. இப்போ ரெண்டுமே சேர்த்துல ஈக்குவலா இருக்கும். எது முன்னால வரணும், எது முதல்ல செய்யணும், இதுல நீங்க நல்ல தெளிவா தெரியணும். அவர் எனக்கு செவி கொடுத்தால் நான் கீழ்ப்படி. இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க, பொருத்தனை பண்ணுவாங்க. யாக்கோபு பண்ணாரு பாருங்க பொருத்தனை, அந்த மாதிரி தப்பான பொருத்தனை பண்ணுவாங்க. தேவனாகி கர்த்தரனை ஆசீர்வதித்து நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காத்து என்னை இந்த தேசத்திற்கு பத்திரமா என்னை திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் என் தேவனாய் இருப்பார், என் வருமானத்துல நான் தசமபாகம் கொடுப்பேன், இப்படி எல்லாம் பொருத்தனை பண்ணுவார். இது எவ்வளவு தப்பான ஒரு காரியம். ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிச்சா இவர் செய்வாராம். ஆண்டவர் தன்னை ஆசீர்வதித்தால் கர்த்தர் இவருக்கு தெய்வமாய் இருப்பாராம். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, கர்த்தர் இவருக்கு தெய்வமா இல்லாமல் போயிடுவார். என்ன அர்த்தம்? இது என்ன ஒரு கான்செப்ட்? இது தப்பு. அதாவது முதலாவது நாம் அவருக்கு கீழ்ப்படிவதை நாம் செய்யும் பொழுது, இரண்டாவது நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கும் போது நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் வேல்யூ கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்ம கனப்படுத்தும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை அவர் கனப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வார்த்தைகளின்படி அவர் செயல்படுகிறார். அப்ப இதிலிருந்து நம்முடைய ஜெபத்திற்கு வேல்யூவை கூட்டுவது என்பது முழுக்க 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 நம்முடைய கீழ்ப்படிதல், நாம் வேதத்தை வாசிப்பது, நாம் அதை ஏற்றுக்கொள்வது, நாம் அதற்கு கீழ்ப்படிவது, நாம் அதன்படி நடப்பது, இதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே அருமையாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் செய்ய வேண்டியது அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அதான் பைபிள்ல பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல இருக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல இருக்கணும். அப்பதான் கர்த்தர் அடுத்த காரியத்தை அதுக்கு ரியாக்ட் பண்ணுவார். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை முதலாவது செய்யணும், எதற்கு முக்கியத்துவம்? பைபிள் ரீடிங் முக்கியத்துவம் கொடுங்க, பைபிள் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்தின்படி வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலையும் பிரதான இடத்தை கொடுங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறோ அதன்படி வாழ்வதற்கான வாழ்க்கைக்கு உங்களுடைய அர்ப்பணியுங்க. அதன் பிறகு பாருங்கள், உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கும் மதிப்பு, உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற மரியாதை, உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறதான பதில்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். கர்த்தர் பெரிய லெவல்ல கர்த்தர் காரியத்தை செய்வார். இந்த நாட்களிலே நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனையோ மேலான காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்திலே அசைவு உண்டாகணும் ஜெபிக்கிறோம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஜெபிக்கிறோம். ரைட், ரொம்ப நல்ல விஷயம்தான், இது எல்லாமே நல்லது. ஆனால் அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை, வேதத்தை கேட்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதனால இந்த நாட்களிலே கருத்தாய் வேதத்தை படிங்க, கருத்தாய் வேதத்தை
ஏற்றுக்கொள்ளுங்க. கருத்தாய் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க. கருத்தாய் வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பாருங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் கூட இருக்கிறதை பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையிலே ஆவியானவர் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கருக்கானதாய் இருக்கிறது. அது ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் வகையறுக்கத்தக்கதாக பிரித்தெடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தட்டும். அந்த வாழ்க்கைக்குள்ளாக அந்த வேத வசனங்கள் உள்ளே பிரவேசிக்கட்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள் கிரிகளை நடப்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பெரிய அளவுக்கு பதில் கொடுக்க போகிறார். நாம் நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஆராய்வோம். ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து நீங்க உங்களுடைய இருதயத்தை திறக்கும் பொழுது, உண்மையா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜெப நேரத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். நீங்கள் வேத வசனங்களை நிறைய வாசிக்கிறவர்களாய் இருந்தால், வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால், உங்கள் ஜெப நேரம் இன்பமாய் இருக்கும். உங்கள் ஜெப நேரத்துல தெய்வ பிரசன்னம் இருக்கும். உங்கள் ஜெப நேரத்துல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களால் உணர முடியும். ஏன்னா நீங்க அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறீர்கள். அவரும் உங்களை கனப்படுத்தி அவர் உங்களை தேடி வருவார். நீங்கள் அவரை கனப்படுத்தி அவருடைய வார்த்தைகளுக்கு குணத்தை கொடுக்கும் பொழுது, உங்கள் வார்த்தைக்கு கனம் கொடுக்கும்படி கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் பொழுது அருகில் வந்து இருக்கிறதை உங்களால் உணர முடியும். அதுக்கு பேர் தான் தேவ பிரசன்னம். ஜெபத்துல தேவ பிரசன்னம். ஆண்டவர் அருகில் வந்து இருக்கிறதை உணர முடியும் சொன்னல. அதனுடைய காரியம் என்ன? உங்கள் ஜெப நேரத்துல தேவ பிரசன்னத்தை உங்களால பார்க்க முடியும். சரியா? அதனால இந்த நாட்களிலே நம்ம செய்ய வேண்டியது முதல்ல செய்வோம். என்ன? வேதத்தை நல்ல கருத்தா படிங்க. இருதயத்தை திறந்த இருதயத்தோடு படிங்க. படிக்கிறதற்கு கீழ்ப்படிங்க. உங்களை அர்ப்பணியுங்க. நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும், ஜெபத்திற்கு கர்த்தர் பெரிய பெரிய மகிமையான பதில்களையும் தருகிறதையும் பார்ப்பீர்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆனால் செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலும் தேவரீர் எங்கள் ஜெபத்திற்கு எங்கே மதிப்பு கூடுகிறது என்பதை அப்பா நாங்கள் இந்த இடத்திலே வேத வசனத்தின் வழியா எங்களுக்கு காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு நீங்க எவ்வளவு கனத்தை கொடுக்கிறீங்க, அதற்கு என்ன காரணம் என்பதை ஆண்டவரே வேதத்தின் மூலமா எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய், உடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில கனப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இதன் மூலமா எங்கள் ஜெபத்திற்கான ஆண்டவரே கனத்தையும் மரியாதையும் மேன்மைகளையும் அதற்கான பதில்களையும் கர்த்தர் நீங்க கட்டளையிடுகிறீங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் எப்பொழுதும் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க அப்பா, காத்துக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.